ஹாய் மக்களே, வெல்கம் டு தமிழ் கேமிங் 2.0. இதுதான் நம்ம போன பார்ட்டில் உருவாக்கும் ஃபார்ம். பாருங்கள், இது 1 3 தான். அப்படியே 2 பேரும் என்னமோ பண்ணி தம்பி நம்ம கோழி ஃபார்ம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் இரும்பாய் இப்படி தோண்டி வைக்க போகிறோம். நான் வைக்க முடியும் வெயில வெயிட இருந்தோம். ஐயோ, அது இல்லையா? அது எப்படி செய்யணும்? ஓகே ஓகே, இப்போ நம்ம ஃபுட்டு தேவை. எங்கேருந்து உண்டு எடுக்கிறது? ஐயோ, அங்கே இருக்கு அந்த மரக்கட்டையெல்லாம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இல்லை கேட்குறேன் மக்களை. இங்கே பாருங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நகரைட்டே இவ்வளோ நேரம்னா டைமண்டெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும் போல. எங்கிட்டு தான் இது ஜஸ்ட்டு உண்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் என்றால் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று தான் நான் எடுப்பேன். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று எடுக்கா, அதை தூக்கி இதுக்கு பதிலாக வச்சு இதை நம்ம இப்போ 14 உட் இருக்குது. இப்படி வெளியில் போயிட்டு கிராஃப்டிங் டேபிளை போட்டு இதை இப்படி போட்டு ஓகே 4 குச்சி கிடச்சிருச்சா, அதில் தூக்கி இதில் வச்சுட்டு ஒரு குச்சி தூக்கி இதில் வச்சுட்டு 2 குச்சி இப்படி ஒன்று வச்சுட்டு இல்லை இதோட இப்படி சேர்த்து இதை வச்சுட்டு இதை இப்படி வச்சுட்டா வேலை முடிஞ்சு. இதில் பவர் வேறு போகுமா? ஒரு கிராஃப்டிங் டேபிளுக்கு இவ்வளோ நேரமாடா. சரி, அவங்களே ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அந்த இடத்துக்கு போய் பண்ணலாமா? இல்லாட்டி சரி இங்கிட்டே பண்ணுவோம். ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி நிறையா சீடு எடுக்கணும். சீடு எடுப்போமா? இப்போ சீடு எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் பக்கலே. இப்போ நம்மளுக்கு 2 கோழி இங்கே சும்மா சீடு எடுக்கிறதுக்காக வந்தேன். இங்கே இன்னும் 2 கோழி கிடச்சிருக்கு. 2 கோழியும் தண்ணிக்குள்ளே மாட்டிக்கிச்சுங்க. அதை தான் வந்துட்டு இருக்கு கோழி. ஓகே, எவ்வளோ நேரம்டா. இந்த கோழி இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு வந்துச்சு. அந்த கோழி இருக்குல்ல, அது செகண்டாக தண்ணிக்குள்ளே இறங்குச்சு. ஆனால் அந்த கோழி கூட கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இறங்கின கோழி தான் ஃபஸ்ட்டு இறங்குச்சு. ஃபஸ்ட்டு வர்றது கரெக்டு தான். எப்படி சொல்கிறது? சரி இருங்க, நான் கூண்டுக்குள்ளே அழைச்சிட்டு சொல்கிறேன். அங்கே இருந்த தண்ணியிலேருந்து இப்போ இங்கே இருந்த தண்ணிக்கு நீச்சல் அடிச்சு வர்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ரேஸு. 2 பேரும் ஒரே டைமில் தான் இருக்கிறாங்க. ஓகே, வாங்க ரேஸை பார்ப்போம். யாவே ஃபஸ்ட்டு வருமா? ஓகேவா, டக்குன்னு வாங்கடா. டேய், நான் ஏன் சைடு திரும்பி? இந்த கோழி தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கு. அந்த கோழி ஸ்லோவாகவே இருக்கு எப்போ பார்த்தாலும். இந்த கோழி வரவே போகுது, வந்துருச்சு.
உன் ஃப்ரெண்டு வரட்டும். டே டக்குன்னு வாட, உனக்காக பாடுற வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அவன். வந்துட்டீங்களா? அடப்பாங்களா? டே வராதீங்க. 60 டேட்டா எப்பட்றா? எனக்கு 60 டேட் கிடச்சிச்சு. எப்பட்றா? 60 டேட்டு இருக்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் எதுக்கு அவங்கள நீச்சல் அடிக்க வச்சிருக்கேன். அடப்பாவி, அந்த கோழி போயிட்டானா? தம்பி, என்னப்பா தம்பி போயிட்ட? நீ பண்டாருங்களா? அட பண்ணி மக்களே, ஒரு வழியா எல்லா கோழியும் அடைச்சாச்சு மக்களே. நம்ம பார்ட் 3ல என்ன பண்ணலாம்? பார்ட் 3 6 நிமிஷம் வந்துருச்சு. இவங்க குடிக்கிறதுக்கே 6 நிமிஷமா? இந்த பார்ட் 3யும் ஹை, என்ன மணி அடிக்க மாட்டீங்க? மணியரா சவுண்டு வா, அப்படி சவுண்டு எடுத்துக்கூடாது. குதிரை பயணம் போனால் இது பாட்டுக்கு ஒரு அர்த்தமே இல்லை. என்ன மக்களை பண்ணலாம்? பார்ட் 3ல இல்லாட்டி கார்டனிங் பண்ணலாமா? ட்ரை பண்ணுறேன். ட்ரை தான் பண்ண முடியும் போல. ட்ரை கூட பண்ண முடியாது போல. வில்லேஜர்ஸ் ஒரு கார்டனிங் பிளேஸ் வச்சுருந்தாங்களே, அந்த பிளேஸ் எங்கே தான் போச்சுன்னு தெரில. கார்டனிங் பிளேஸ் வேர் ஆர் யூ? இதை உடச்சிட்டு போகிறதுக்கு நான் சுற்றிட்டே போயிருக்கேன். ஒரு சீடும் கிடைக்க மாட்டேங்குது. டம்மியா? அப்பாடா சீடு. இந்த மாதிரி தான் மக்களே சீடு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் நிலமை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. நம்ம 4th பார்ட்டில் கண்டிப்பாக வீடு கட்டியே ஆகணும். ஆனால் அது க்ரியேட்டிவில் தான் கட்டுறோம். ஏன்னா அதுக்கு சர்வேவில் அவ்வளோ பொருளாக செய்ய தெரியாது. அதான் இதுலையாவது கிரியேட்டிவ்லையாவது பண்ணுறேன்னு சந்தோஷப்படுங்க. இல்லாட்டி அதை கூட பண்ண மாட்டேன். ரொம்ப நாளாக வீடியோ வரல. அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இங்கே கேட்குது. அதுக்கு ஹரி இருக்கணும். அதுவும் இல்லாமல் நான் ஊருக்கும் போயிட்டேன். எனக்கு காது வலி. இன்றைக்கும் ஹரி ஊர்லேருந்து வரல. அவன் நாளைக்கு தான் வருவான். 30ஆம் தேதி தான் வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். நாளைக்கு பாருங்க, நாளைக்கு பார்ட் 4 போடலாமா? இன்னைக்கு பார்ட் 4 போடலாமா? சரி, இன்னைக்கே பார்ட் 4. என்ன மக்களா 6 இதுதான் கிடைக்கிது. நம்ம பண்ணைக்கு பக்கத்துலேயே ஒன்று வச்சிடலாம். நம்ம ஃபார்முக்கு பக்கத்துலேயே விவசாயம் தோட்டம். போகும்போது பிச்சுக்கிட்டே போவோம். புல் பிடுங்கி வேலை பண்ணவே இல்லையா? நம்ம புல் பிடுங்கி வேலைதான் அவ்வளோ நேரமாக பண்ணி கோழியெல்லாம் பிடிச்சி இப்போ பண்ண மாட்டோமா? இந்த விதையை நம்ம விதைச்சி ஆட்டை கூட்டிகிட்டு வரலாம். இல்லாட்டி மாடு எது சாப்பிடணும்னு மறந்து போச்சு. ஏன்னா ரொம்ப வேண்டே. இந்த நேரத்துக்கு நான் 7 சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பேன். இப்போ 2 தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோலாம் இப்போயே எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் புது யூடியூப் சேனலில். இதே பழைய யூடியூப் சேனல் இருந்துச்சு. அதில் 2 சப்ஸ்கிரைப் தான் இருந்துச்சு.
இப்போ எனக்கு 2 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எப்படி ஏறினாங்கன்னே தெரில. நான் ஆரம்பித்து கொஞ்சம் தான் வீடியோ போனேன். ஒரு வீடியோ 2 வீடியோ தான். அதுக்கே சப்ஸ்கிரைபர் 2 பேர் இருக்காங்க. 2 பேரே எனக்கெலாம் பெருசு. பாருங்க, அப்போ எனக்கெலாம் 100 வந்தாலே ஊரை கூப்பிட்டுவேன். பெரிய கேக்கா வெட்டிடுவோம்ல. அம்மா எதுக்கு அந்த மாதிரி புல்லு டக்குன்னு முளைக்குதுன்னா எனக்கு தெரியல. ஆச்சா, இப்போ என்ன பண்ணுவேன்? ஐயோ, வளருதா இல்லாட்டி வளராம டிமிக்கி கொடுக்குதா? வளருதுதான் மக்களே. அடப்பாவி, என்னடா இது டக்குன்னு அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருது இந்த இடத்துல. இந்த இடம் நல்லா கார்டனிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலலாம் உண்மையாகவே பண்ணலாம். ஏன்னா புல்லு டக்குன்னு வளருதுன்னா செடி வளராதா? ஐயோ, எப்படி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்க மக்களே. ஒரு புல்லு கூட என்னெல்லாம் மதிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவேன்? அப்பாடா, ஃபஸ்ட்டு 2 கொஞ்சம் நல்லா முளைச்சிருக்கு. இதுவும் நல்லா முளைச்சிருக்கு. அங்கே ஒன்று இருக்கு, அதுவும் நல்லா முளைச்சிருக்கு. இப்போ இருட்டு வேறு ஆக போகுது மக்களே. நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. பாய்.